சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பர்சன் ஏங்கிறவர் இந்த யூஆர்எல்ல போய் ஒரு ப்ரௌசரில் அடிக்கிறாரு, போய் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌசருக்கு அந்த எக்ஸாம்பிள் abc.com அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம்ல, அது என்னன்னு அதுக்கு புரியணும். அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு டிஎன்எஸ் லுக்கப்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க, டொமைன் நேம் சிஸ்டம். இதுதான் நேமு, பட் ஆனால் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் வந்து ஐபி மூலமாக தான் புரிஞ்சுக்கும். 124.128.32.1 ஒரு நம்பர் இருக்கும். நம்பராக டிஜிட்டாக ஒரு டாட்டாக செப்பரேட்டட் நம்பர்ஸ் வச்சு தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் பேசிக்கும். அதுக்கு ஆனால் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் abc.com அதுக்கு புரியாது. ஸோ யாராச்சும் இந்த டேட்டாவை உங்களுக்கு கொடுக்கணும், கம்ப்யூட்டர் கொடுத்தா தான் அது வேற ஒரு கம்ப்யூட்டரோட பேச முடியும். ஸோ இந்த நேம் நான் சொன்ன abc.comங்கிற டொமைன் நேமை ஒரு ஐபியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ டொமைன் நேம் சிஸ்டம் வந்து டிஎன்எஸ் ஒன்று சிம்பிளாக புரிஞ்சுன்னா இப்போ கிடையாது, அந்த காலத்தில் இருந்துச்சு. எல்லோ பேஜஸ்னு ஒரு புக் இருக்கும் டைரக்டர், அதில் போயிட்டு நீங்கள் ஒரு பேரை போய் இந்த பேர் இந்த இந்த டைரக்டரில் இந்த பேரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர்னு வரும். நீங்கள் எந்திரன் படத்தில் கூட வரும். எந்திரன் படத்தில் சிட்டி படிச்சுட்டு சொல்லுவோம், ஓ இவரோட பேர், இவர் வந்து இந்த பேர்னா இவருக்கு இதான் ஃபோன் நம்பர்னு சொல்லுவோம். ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பேரை கண்டுபிடிக்கும். இதே தான் இங்கே டொமைன் நேம் சிஸ்டம். ஒரு இடத்துல வந்து எந்தெந்த நேமுக்கு என்னென்ன ஐபின்னு யாரோ வச்சிருப்பாங்க, அதை போய் அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வருங்கிறது இந்த எல்லோ பேஜஸ் தான். இதுக்கு வந்து எல்லா மேப்பிங் இருக்கும். எந்தெந்த நேம் வந்து எந்தெந்த ஐபி அட்ரஸ்க்கு ரிசால்வ் ஆகுங்கிறத ஒரு டேட்டா மட்டும் அதை வச்சிருக்கும். இந்த டொமைன் நேம் ரெசல்யூஷன், இந்த டொமைன் நேமுக்கு என்ன ஐபிங்கிறத வந்து பல லெவலில் கேஷிங் நடந்திருக்கும். ஏன்னா ஒரே வெப்சைட் நீங்கள் கூகுளில் வந்து மல்டிபிள் டைம் போயிட்டே இருப்பீங்க. கூகுளோ யாஹூவோ ஏதோ ஒன்று அடிக்கடி போய் கண்டுபிடிக்கிறப்ப நிறைய இடத்துல அதை கேஷ் பண்ணியிருப்பாங்க. கேஷிங் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு டேட்டாவை நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல லோக்கல் எழுதி வச்சுக்கோம். இந்த பையன் எப்போ பார்த்தாலும் அந்த பென்சில் கேட்டுட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் அந்த ரப்பர் கேட்குறான்னா ஒரு எக்ஸ்ட்ரா பென்சிலோ எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோமோ ஃபயர்ஃபாக்ஸோ அவங்களே லோக்கலாக கேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நேமுக்கு இதான் ஐபின்னு லோக்கலில் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே இல்லாட்டியும் அடுத்தது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸில் ஒரு இடத்துல இது கேஷ் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஐபி இந்த டொமைன் நேமுக்கு இதுதான் ஐபின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ உங்களோட ப்ரௌசர்லேயும் இல்லை, உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இல்லைன்னா அதை என்ன பண்ணால் டொமைன் நேம் ரிசால்வர்ங்கிற ஒரு இன்டர்நெட்டில் போய் ஒரு சர்வீஸ் போய் கேட்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும். அப்புறம் தான் போய் இது ஃபைனலாக அதோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வரும். இதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ராம்ப்டில் போய் பிங் போட்டு google.com போட்டிங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போய்ட்டு இது ரிசால்வ் ஆகிட்டு வருதுன்னு. இந்த டிஎன்எஸ் ரிசால்வரில் பல சர்வர் இன்வால்வ் ஆகும். பல சர்வர் மூலமாக இந்த டொமைன் நேமுக்கு என்ன ஐபின்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஆனால் இது கண்டுபிடிச்சிட்டு வரது ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டேட்டா வந்து கேஷ் பண்ணி வச்சுப்பாங்க.